தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தத்மை ஸ்ரீ குருவே நமக. இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். கோமதி மேடம், சொல்லுங்க மேடம். நீங்க வந்து வரவேற்புரை கொடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக தினம்தோறும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7வது நிகழ்வாக நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக நம்மிடம் சிறப்புரை தருவதற்கு வருகை தந்துள்ளவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நாம் பேசலாம். இன்றைக்கு நட்சத்திர சிறப்பு விருந்தினராக அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா வந்து நம்மளோட 1 மணி நேரம் நம்மளோட நிகழ்வுல இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்களா சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் நிறுவனர் பாரம்பரிய முறையிலையும் பெயரியல், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் கடந்த 30 வருடங்களாக மிக சிறப்பாக ஆராய்ச்சி நிலை மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக சங்கங்கள் வைத்து மாதாந்திர சங்கமும் நடத்திட்டு இருக்கிறாரு. ஜோதிட துறையில் மிக மிக அனுபவம் மிக்க ஆசானும் கூட. கடந்த 30 வருடங்களாக மிக சிறப்பாக ஜோதிட துறையில் பங்காற்றி வருகிறார். இவர் வந்து பாத்தீங்களா ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களின் மாணவராவார். இவருடைய சேலம் மாவட்டம் வேப்பிலைப்பட்டி கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் வந்து பாத்தீங்களா உயர் திரு சந்திரன் ஐயா அவர்களும் இவருடைய தாயார் மல்லிகா அம்மையார் ஆவார். இவர் வந்து MA சமூகவியல் முதுநிலை பட்டம் படிப்பு முடித்தவர். ஜோதிடத்துல வாஸ்து, எண்கணிதம், சைவ சித்தாந்தத்தில் பட்டய படிப்பும் படிச்சிருக்காரு. மற்றும் சத்திய திருவருள் மன்றம் கடந்த 13 வருடங்களாக வாரம் ஆன்மீக கருத்துக்கள், இந்த ஆன்மீக கருத்துக்கள்ல வந்து பாத்தீங்களா நிகழ்வுல அடிப்படை ஆன்மீக அறிவு மாணவர்கள், பெரியவர்கள், பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக சொற்பொழிவுகள் நடத்துவது, அதை சார்ந்து கருத்துரைகள் வழங்குவது, அது போன்ற நிகழ்வுகள் அவர் ஐயா தொடர்ந்து வாரம் செஞ்சிட்டு வராரு. மற்றும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் கடந்த 3 வருடங்களாக மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஐயா அவர்கள் நிறுவனர் ஆவார். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். 1 மணி நேரம் உங்களுக்கு உண்டான நிகழ்வு நேரம். 1 மணி நேரமும் உங்களுடைய அனுபவ கருத்துக்கள் மற்றும் ஜோதிடத்தில் என் அனுபவமும் ஆன்மீக பயணமும் சொல்லியிருக்கீங்க. இந்த சிறப்பான நிகழ்வை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. நன்றிமா. மங்களத்து நாயகனே, மண்ணாலும் முதலிறைவா, பொங்குதன வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினனே, சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல மனிதனுக்கே விடிவெளியே, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும், நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என்பணியை உன்பணியா எடுத்தாண்டு எமைக்காக்க பொன் வயிற்று கணபதியை போற்றியென போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பே சிவம், அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திலிருந்து நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு வழங்கும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் என்னை பங்கேற்க அழைத்த தலைவர் திருமதி அஸ்ட்ரோ கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் திருமதி கோமதி மகேஷ்குமார் அம்மா அவர்களுக்கும், மற்றும் ரேவதி கண்ணன் அம்மா அவர்களுக்கும், ஜெயலட்சுமி மேடம் அவர்களுக்கும், தனம் மேடம் அவர்களுக்கும், மஞ்சுளா மேடம் அவர்களுக்கும், தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இப்போ என்னுடைய குருநாதர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நமது சேலம் விஜயன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். இன்னைக்கு எனக்கு பேச கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு என் வாழ்வில் ஆன்மீகமும் ஜோதிடமும் அப்படிங்கிறது தாங்க.
பொதுவா இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு மலரும் நினைவுகளா தான் நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில வந்து நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் ஜோதிட அனுபவங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டேன். இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல என்னுடைய வாழ்க்கையில எங்க பாரம்பரியத்துல எனக்கு தாய் வழி கொள்ளு தாத்தா ஒரு சாஸ்திரிகளா இருந்தார். அவர் வந்து நிறைய தெய்வீக சாஸ்திரங்களை கற்று மக்களுக்கு நல்ல ஒரு உபதேசங்களை கொடுத்துட்டு ஒரு ஊர் மதிக்கிற மாதிரி ஒரு கௌரவமான சூழல்ல தான தர்மங்களோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கு பின்னால என்னுடைய தாத்தாக்களோ என்னுடைய பெற்றோரோ அந்த மாதிரி சாஸ்திரங்களை கடைபிடிக்கல. அவங்க வந்து சாதாரண மாதிரி வரவு செலவுகளோட தான் இருந்தாங்க. அதற்கு பின்னால என்னுடைய வாழ்க்கையில தான் நான் சாஸ்திரங்களை கற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு வந்து நான் சின்ன வயசுல என்னுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வேப்பலப்பட்டிங்கிற கிராமம் தான் என்னுடைய அப்பா பிறந்த ஊரு. அதே போல முன்ன வந்து சேலம் மாவட்டமா இருந்து இப்ப நாமக்கல் மாவட்டமா இருக்கக்கூடிய நாமகிரிப்பேட்டைக்கு பக்கத்துல வெள்ளக்கல்பட்டிங்கிற ஊர் தான் என்னுடைய அம்மா பிறந்த ஊருங்க. இதுல நான் வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் வெள்ளக்கல்பட்டியில தான் படிச்சேன். எங்க அம்மா பிறந்த ஊர்ல தான் நான் சின்ன வயசுல படிச்சேங்க. அதுக்கு பின்னால 6ஆவது படிக்கும்போது தான் நான் எங்க அப்பா இருக்கிற ஊருக்கு வந்தேங்க. என் கூடயே இந்த ஊருக்கு வந்து அதுக்கு பின்னால நான் இந்த ஊர்ல படிக்க ஆரம்பிச்சேன். அதுல நான் வந்து 8ஆவது படிக்கும்போது என்னுடைய பள்ளி பருவத்துல எனக்கு வந்து ஆங்கில பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர் வந்து அவரு பாடம் நடத்தும் போது சித்திர பாடல்களை பத்தின தகவல்கள்ல நிறைய சொல்லுவார். அவருக்கு வந்து அந்த சித்திர பாடல்கள்ல நிறைய ஒரு ஈடுபாடு. அதுல வந்து சித்திர பாடல்களை விளக்கங்கள்லாம் சொல்லி அந்த வாழ்க்கை முறை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. அது எனக்கு அந்த சின்ன வயசுல வந்து ஒரு முழுமையான புரிதல் இல்லைனாலும் என் மனசுல அது பல கருத்துக்களை வந்து விதைச்சுது. காலப்போக்குல அந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை வந்து அது சுட்டி காட்டுவதா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாத்திகத்தன்மை போலதான் இருக்கும். ஏன்னா ஒரு விக்கிரக வழிபாடு ஆராதனை அப்படிங்கிறது மாதிரி இல்லாம தெய்வீகத்தன்மையை ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள உணர்ற மாதிரி விஷயங்களை தான் சித்திர பாடல்கள் சொல்லும். அந்த பாடங்கள்லாம் எனக்கு அந்த சின்ன வயசுலயே அந்த வாதியார் அப்பப்ப சொன்னதுனால எனக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து ஒரு நாத்திகத்தன்மை வளர்ந்துச்சு. நான் வளர வளர பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு இல்லாம சின்ன வயசுல வந்து நான் ஆன்மீகத்துல சாமி கும்பிட்ட மாதிரி இல்லாம அந்த 8ஆவது படிக்கிறதுக்கு பின்னால என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு நாத்திக உணர்வுலயே வளர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பின்னால மத்தவங்க யாராவது சாமி கும்பிடுறவங்களை வந்து நான் கேலி பண்ணுவேன். அது வந்து ஒரு முட்டாள்தனமா அவங்க இருக்காங்களே, சாமியே இல்ல, பூதமே இல்ல, வந்து அந்த மாதிரி ஒரு கற்பனையில இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வித்தியாசமான விதத்துல வந்து சிந்திக்க ஆரம்பிச்சேன். இந்த போக்குல நான் வளர்ந்துட்டு இருக்கும்போது நானும் பள்ளி பருவம் முடிச்சு கல்லூரிக்கு போனேன். கல்லூரி பாத்தீங்கன்னா நான் நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில தான் நான் படிச்சேன் நானு. அங்க பிஎஸ்சி மேத்ஸ் சேர்ந்தேன். அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அதுல வந்து பக்தி இலக்கிய காலம்ங்கிற சாப்டர் வந்து தமிழ்ல வந்ததுங்க. அது ஒரு பேப்பரே பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு பேப்பரு. அந்த பேப்பர்ல வந்து பக்தி இலக்கிய காலம்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டர்ல வந்து நாயன்மார்களை பத்தியும் ஆழ்வார்களை பத்தின தகவல்களும் அதுல பாடமா இருக்கும். அதை படிக்கும்போது ஏற்கனவே நான் ஒரு 5-6 வருஷமா ஒரு நாத்திகனாவே வளர்ந்ததுனால அந்த கருத்துக்களை பத்தி நான் நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சேன். அது நிறைய அதுக்காக நான் ஆய்வு செய்தேன். அது உண்மையா, கடவுள் இருக்காரா இல்லையா, அது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது, இப்ப கோயில்ல வந்து விக்கிரகமா இருக்கிறது சாமியா அப்படின்னு வந்து எனக்கு நிறைய எனக்குள்ள கேள்விகள் வந்து அதை பத்தி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சேன். அப்படி நான் வளர்ந்துட்டு வரையில அந்த கல்லூரியில வந்து அப்பப்ப அது கவர்மெண்ட் காலேஜா இருந்ததுனால அப்பப்ப அங்க ஸ்ட்ரைக் நடக்கும். அதுல என்னன்னா நாங்க அந்த காலேஜுக்கு நான் போகும்போது அப்ப வெள்ளக்கல்பட்டியில இருந்தோம். அங்க இருந்து 3.5 மணி நேரம் நான் டிராவல் பண்ணாதான் காலேஜுக்கு போய் சேர முடியும். ஆனா காலேஜ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்துட்டு அங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா லீவ் விட்டுடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போறதுதான். ஆனா வீட்டுல இருந்து வர்றதுக்கே 3 மணி நேரம் செலவு பண்ணி வர்றோம். இங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலேஜ் உடனே வீட்டுக்கு போறதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், நான் இந்த பக்தி இலக்கிய காலத்தை பத்தி நான் சிந்திக்கும் போது அப்ப நாமக்கல்ல வந்து ஆஞ்சநேயர் கோயிலு, ரங்கநாதர் கோயிலு, நரசிம்மர் கோயிலுக்கெல்லாம் நான் போவேன். கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். அதே மாதிரி சில சமயங்கள்ல வந்து ராசிபுரம் சிவன் கோயிலு, பெருமாள் கோயிலு, அங்க மாரியம்மன் கோயிலு, இந்த மாதிரி அங்கேயும் கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடுகள்லாம் செய்வேன்.
அந்த வழிபாடுகள் செய்யறவங்க எல்லாம் எந்த மாதிரி வாழ்க்கை சூழல் இருக்கிறாங்கிறத பத்தி சிந்திப்பேன். ஏன்னா ஏற்கனவே நான் நாத்திகனா இருந்தவன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சிக்காக தான் நானே வழிபட ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு புரிதலை எனக்கு கொடுத்துச்சு. அதற்கு மேல நான் அந்த கல்லூரி பாடம் படிக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தியும் விவேகானந்தரை பத்தியும் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அது சில நண்பர்கள் மூலியமா அதை பத்தின ஒரு எனக்கு அனுபவம் கிடைச்சதுனால அதை பத்தி நிறைய நான் வந்து ஆய்வுகள் செய்ய ஆரம்பிச்சேன். அதே போல அந்த என்னுடைய கல்லூரி படிப்பு வந்து நான் தொடர்ந்து படிக்க முடியாம ஒரு சூழல்ல வந்து நான் 2வது வருஷத்திலே கல்லூரி படிப்பு நிறுத்திட்டேன். நிறுத்தின பின்னால நான் வந்து எங்க தோட்டத்துல நான் இருந்துட்டு, ஆனா நான் காலேஜ் தான் போகலையே தவிர தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய இந்த இயற்கை பத்தியும், விஞ்ஞானத்தை பத்தியும், தெய்வீகத்தை பத்தியும் நிறைய நூல்களை படிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது என்னுடைய தோட்டத்துல வந்து நானு என்னுடைய விவசாய பணிகளை பார்த்துக்கிட்டோம். பகுதி நேரத்துல நான் அந்த படிக்கிறத நிறுத்தவே இல்லை. எங்க ஊர் லைப்ரரியில நிறைய புக் எடுத்து அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து அந்த படிப்புங்கிறது வந்து எனக்கு ஒரு சாப்பாடு மாதிரி. தினம் எப்படி சாப்பிடுறோமோ, அது மாரி தினம் புக் படிக்காம இருக்கவே மாட்டேன். அது அந்த காலத்துல வந்து இந்த மாரி ஒரு மீடியாக்கள்லாம் இல்ல. சினிமாக்கள வந்து பக்தி படங்கள கொஞ்சம் விரும்பி பார்த்தேன். அது என்னன்னா, எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆன்மீக தாகம் தான் எனக்கு இந்த மாரி ஒரு தேடல குடுத்தது. எனக்கு வந்து எப்படி இந்த மாரி ஆன்மீக ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுன்னு எங்க அம்மாட்ட நான் கேட்டப்ப, "நீ வயித்துல இருக்கும்போது நான் நெறைய சாமி படம் பார்த்தேன்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்குள்ள ஒரு படிஞ்சிருந்து, ஆனா நான் பள்ளி பருவத்துல வந்து அந்த நாத்திக உணர்வு வந்ததுனால, இது 2க்கும் எனக்கு ஒரு நெறைய போராட்டமா இருந்துச்சு. கடவுள் இருக்காரா? இல்லையா? சாமி இருக்கா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது எப்படி உணர்றதுன்னு வந்து, இதுக்காக நெறைய நானு ஒரு தவ முயற்சியாவே எடுத்துக்கிட்டேன். அந்த படித்தரத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல விக்கிரமசிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல சைவ நெறி கழகம்னு ஒரு ஒரு ஸ்தாபனம் இருக்கு. அந்த ஸ்தாபனத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 100 பேர தேர்ந்தெடுத்து, இந்த சைவ சமயத்த பத்தின பாடத்த குடுக்குறாங்க. அது வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸு. அந்த கோர்ஸ்‌க்கு வந்து விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு விளம்பரம் குடுத்திருந்தாங்க. அந்த விளம்பரத்துக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுல 100 பேர தேர்ந்தெடுத்து, அவங்க இலவசமா சாப்பாடு குடுத்து, தங்கறதுக்கு இடம் குடுத்து, ஒரு பள்ளியில வந்து ஒரு 15 நாள் வகுப்பு நடத்துவாங்க. தொடர்ந்து அந்த 15 நாளும் அங்கேயே தங்கி இருக்கலாம். அதுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்க செஞ்சு குடுப்பாங்க. அதுக்கு நான் அப்ளை பண்ணி, அதுல நான் தேர்வானேன். அந்த தேர்வாகி நான் அந்த விக்கிரமசிங்கபுரம் போயி, அந்த 15 நாள் வகுப்புக்கு நான் போறேன்னு நான் எங்க அப்பா அம்மாட்ட கேட்கும்போது, அப்ப எங்க அப்பா அம்மா அதுக்காக மறுத்துட்டாங்க. 15 நாள் வந்து அவ்வளவு தூரம் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு. ஏன்னா நான் அந்த வயசுல வந்து இப்ப கல்யாணம் ஆகறதுக்கு முன்னால, அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட வந்து சேலத்துல இருந்து ஒரு 10 மணி நேரம் டிராவலிங் தூரம் அது. அவ்வளவு தூரம் பையன பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு எங்க அப்பா அம்மா அத ஒத்துக்கல. இருந்தாலும் நானு அதுல எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆர்வத்தின் காரணமா நான் ஒரு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு நானு அங்க போயிட்டு, அங்க பாடம் நடத்த எனக்கு வந்து நான் தேடிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அங்க கிடைச்சது. ஏன்னா, அந்த சைவ சித்தாந்த வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவுல இருந்து எப்படி ஒரு ஆன்மா வந்து அடுத்த ஒரு ஜென்மாந்திரம் அடைஞ்சு, அது எப்படி இந்த உலகத்துல வந்து கடவுளையும், தன்னையும் உணருது அப்படிங்கிற சூட்சுமம் வந்து அது இந்த பாடத்துல சொல்லப்படும். வெறும் அது ஒரு பக்தியா மட்டும் இல்லாம, ஒரு விஞ்ஞானமாவும் அது என்னால உணர முடிஞ்சது. அந்த பாடங்கள்லாம் அதுல வந்து திறமையான ஆசிரியர்கள்லாம் வந்து அதுல வகுப்பெடுத்தாங்க. கிட்டத்தட்ட அது என்ன வருஷம் அப்படின்னா, 1995, 96 காலம். அந்த காலத்துல வந்து அதுல எனக்கு இருந்த ஆன்மீக தாகத்துக்கு ஒரு சரியான தீனி அங்க கிடைச்சது. அப்போ வந்து நிறைய இன்னும் சொல்லப்போனா, அங்கேயும் அந்த 15 நாள் நான் அங்க தங்கி இருக்கும்போதும், மதிய வேளையில வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். காலையில ஒரு 10 மணிக்கு இருந்து ஒரு ஒரு 1 மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும். அதுக்கு மேல சாப்பிட்டோம்னா, திருப்பி 4 மணிக்கு தான் வகுப்பு ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல வந்து மற்ற இடங்களுக்கு போய் தரிசிக்கலாம். அங்க இருந்து அகத்தியர் தவம் பண்ணுன இடத்துக்கு நான் போய் தரிசனம் பண்ணுனேன். அங்கிருந்து நெறைய பாபநாசம் ஒரு சிவன் கோயில். அங்க போய் வழிபாடு செய்தேன். அதுக்கு பக்கமா இருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்திலே ஒரு மிகப்பெரிய சிவன் ஆலயம் இருக்குங்க. அந்த மாரி அங்கங்க இருக்கிற ஆலயங்களுக்கெல்லாம் போயி, அந்த அந்த ஆலயங்கள நான் வழிபாடு செய்தேன். அதே போல அந்த பகுதியில இருந்த தவசிகளையும் நான் சந்திச்சேன். அவங்க கிட்டலாம் போய் நான் ஆசீர்வாதம் வாங்கி, அவங்க கிட்டலாம் உபதேசம் கேட்டப்ப, இந்த சின்ன வயசுல ஒரு பையன் இவ்வளவு ஆன்மீகத்துல ஈடுபாடா வந்திருக்கானேன்னு சொல்லி, அவங்க என்ன பக்கத்துல கூப்பிட்டு எனக்கு நெறைய நான் என்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் எனக்கு தெளிவு குடுத்தாங்க. இது வந்து எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பேரா நான் கருதுனேன். ஏன்னா இது வந்து காசு பணம் குடுத்தெல்லாம் இது கிடைக்காது. இப்ப எப்படி ராமாயண காலத்துல பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து வனவாசம் போவார். மேடம் அந்த மியூட் போட்டுக்கோங்க அந்த மத்தவங்க எல்லாம்.
அந்த கைகேயினுடைய ஒரு வேண்டுதலுக்காக அந்த அந்த அம்மாவுடைய வரத்தின் காரணமா அவர் வனத்துக்கு போனாலும், அங்க வனத்துல இருக்கிற பல முனிவர்களையும் அவர் சந்திச்சு, அவங்க கிட்ட பல உபதேசங்கள அவர் வாங்குனாரு. அத அவர் பெரிய ஒரு நன்மையா நினைப்பாரு. இது நான் அரண்மனையில இருந்தா எனக்கு இது கிடைச்சிருக்குமா? இது நான் வனத்துக்கு வரவும் தானே இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது. இது நான் ரொம்ப காலமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த வனவாசமே எனக்கு ஒரு மிகப்பெரிய பேருன்னு ராமர் குறிப்பிடுவாரு. அதுபோல என்னன்னா, நான் இந்த மாரி ஒரு மகான்கள, இந்த முனிவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது, எனக்கு அது பெரிய பேரா நானு கருதினேன். ஏன்னா, என்னுடைய ஒரு ஆன்மீக அறிவு தாகத்துக்கு அவங்கெல்லாம் அந்த மாரி எனக்கு உபதேசம் குடுத்தாங்க. அது இப்ப இந்த இந்த காலத்துலலாம் அந்த மாரி வாய்ப்புகள் குறைவு தான். ஆனா, எனக்கு அந்த மாரி சமயங்கள்ல அது மாரி வாய்ப்புகள் கிடைச்சது. மேலும் அதுக்கு மேல அங்க நானு சித்தாந்தம் படிச்சேன். சைவ சித்தாந்தம் படிச்சேன். மற்ற சித்தாந்தங்கள பத்தியும் நானு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு மேல விவேகானந்தர பத்தியும், ராமகிருஷ்ண பரமஹம்சர பத்தியும் நானு அத ஆய்வு செய்யும்போது, திருச்சிக்கு பக்கத்துல திருப்பராய்த்துறைன்னு இடத்துல ராமகிருஷ்ண தபோவனம்னு ஒரு மடம். அந்த மடங்களுக்கும் போய் 2 நாள், 3 நாள்லாம் தங்கி இருந்து, அங்க இருக்கிற துறவிகள்கிட்டயும் நான் அவங்க கிட்ட இருக்கிற ஆன்மீக பாடங்கள்லாம் கேட்டேன். அங்க தவம், தியானம் எல்லாம் அவங்க கிட்டயும் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு, வேதாந்தமும் படிச்சேன். கிட்டத்தட்ட எனக்கு சித்தாந்த ஞானமும், வேதாந்த ஞானமும் எனக்கு ஒரு தெளிவா எனக்கு கிடைச்சது அந்த வயசுல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம யாரா இருந்தாலும், ஒரு 20 வயசுக்குள்ள நம்மளுடைய மனசுல என்னென்ன விஷயங்கள் பதியுதோ, அதுதான் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு எதிரொலிக்கும். அந்த விதத்துல எனக்கு ஒரு ஆன்மீக பாடம் எனக்கு அந்த வயசுல கிடைச்சது. அத நான் எனக்கு விதையா நான் அமைச்சுக்கிட்டேன். அதுல இருந்து தான் நானே உருவானேன். நான் அந்த சின்ன வயசுல எனக்கு மத்த பசங்கள மாரி ஒரு பொழுதுபோக்குல எல்லாம் எனக்கு அவ்வளவா நாட்டம் போகல. என்னுடைய அறிவெல்லாம் அந்த ஆன்மீக தேடல்லயே தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஆன்மீக குரு என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு ருத்ராட்சம் கட்டிவிட்டு, எனக்கு ஒரு உபதேசம் குடுத்தாரு. உபதேசம் குடுத்து, "நீ நெறைய விஷயங்கள ஆத்மீக விஷயங்கள நீ உள்வாங்கியிருக்க. இத நீ உன்னோட வச்சுக்காம, நீ இந்த உலகத்துக்கு பரப்பணும். ஆனா இதுக்காக நீ யாரையும் தேடி போக வேணாம். உன்ன தேடியே வருவாங்க. உன்ன தேடி வர்றவங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள நீ குடு. இது கடவுள் உனக்கு குடுத்திருக்கிற வரம்." அப்படின்னு சொல்லி எனக்கு அவரு ஆசீர்வதிச்சிருந்தாரு. இத நானு அதாவது வெளி உலகத்துல பார்க்கும்போது, நான் என்னுடைய ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனாவே நான் என்ன காட்டிக்கிட்டாலும், எனக்குள்ள ஒரு ஞானி, எனக்குள்ள ஒரு யோகி என்ன வழிநடத்திட்டே வந்தாரு. இந்த பக்குவத்துல தான் நான் ஒரு ஒரு ஆன்மீகமா என்னோட என்னுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கையில இது நான் என்னுடைய விவசாய தோட்டத்துல என்னுடைய ஆடு மாடுகள வளர்த்திக்கிட்டு, நான் இந்த ஆன்மீக பற்றி வெளியில அவ்வளவா தெரியாது. இன்னும் சொல்லப்போனா, நான் கழுத்துல ருத்ராட்ச மாணி கட்டி இருக்கிறதே எங்க அப்பா, அம்மா "இதெல்லாம் ஏன்டா கட்டியிருக்கிற? இதெல்லாம் செய்யக்கூடாதுடா" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கட்டுப்பாடு விதிச்சாங்க. நான் நான் அத கழட்டிர்றேன்னு சொல்லிட்டு, நான் மேல சட்டையில கூட மேல பட்டன போட்டுக்குவேன். அந்த வெளியில ருத்ராட்ச மணி தெரியாத மாரி, கொஞ்சம் மணி கீழ இறக்கி கட்டிக்கிட்டு பட்டன் போட்டுக்குவேன். குளிக்கும்போது கூட யாராவது நம்ம கழுத்துல இருக்கிற மணி பார்த்துருவாங்களேன்னு, அந்த தெரியாத மாரியே நான் குளிப்பேன். ரொம்ப நாளா நான் எனக்குள்ள இருக்கிற ஆன்மீகத்த வெளி உலகம் அத எனக்கு தொந்தரவா இருக்கக்கூடாதுங்கிற மாரி என்ன நான் பாதுகாத்துக்கிட்டு, ஆனா எனக்குள்ள அந்த ஒரு ஞானத்த நானு வளர்த்துக்கிட்டே வந்தேன். அப்படி இருக்கையில 1997ல ஆ எங்க அம்மா ஒரு பலகார சீட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அது என்ன எங்க எங்க ஊர்ல ஒரு 25 பேர்த்துட்ட வாரம் பணம் வசூல் பண்ணி, அது ஒரு 52 வாரம் வசூல் பண்ணிட்டாங்கன்னா, அது ஒரு வாரத்துக்கு ரூ. 20 தான். 1 வருஷம் வசூல் பண்ணி, 1 வருஷம் முடியும்போது ரூ. 1000 பணமும், 1 கிலோ ஸ்வீட்டும், 1 கிலோ காரமும் தருவாங்க. இந்த மாரி ஒரு 25 பேர்த்துட்ட எங்க அம்மா வசூல் பண்ணி செஞ்சுட்டு, அடுத்த வருஷத்துல "இதன் மேல நீ செய்யுமா" அப்படின்னு சொல்லி எனக்கு ஒப்படைச்சாங்க. "நீ இத பண்ணு நீ கூடவே" அப்படின்னு சொல்லி. சரி அம்மா குடுத்த வேலைய நம்ம செய்வோம் அப்படின்னு ஏன்னா நான் அப்ப ஆடு, மாடு வளர்த்துக்கிட்டு பயிர் பண்ணிட்டு தான் இருந்தேன். விவசாயமா தான் இருந்தேன். ஏன்னா கல்லூரி படிப்பு பாதியிலே நின்னுட்டதுனால, நானு இந்த விவசாய வேலையில தீவிரமா இருந்தேன். மத்தபடி எனக்குள்ள அந்த ஆத்மீக தாகத்த நானு விருத்தி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப இந்த பலகார சீட்டு நடத்தும்போது உள்ளூர்லயே நான் ஒரு 50 பேர புடிச்சுட்டேன். அதுக்கு மேல இது எங்க வேப்பலப்பட்டியில, எங்க அப்பாவோட ஊர்ல. அப்புறம் எங்க அம்மா பிறந்த ஊர் அங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர். அந்த ஊர்ல போய் அங்க ஒரு 25 பேர் புடிச்சுட்டு, அங்கேயும் நான் வாரம் வாரம் போய் வசூல் பண்றதுக்காக போற மாரி இருக்கும். அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு மங்களபுரம் வழியா நான் போனேன்னா 30 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த ரூட்ல அதிகமா பஸ் வசதி இருக்காது. ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவ தான் பஸ் இருக்கும். ஆனா நான் சேலம் போய் ராசிபுரம் போய் போனேன்னா,
1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும். எந்த நேரம் வேணாலும் நினைச்சா பஸ் ஏறிக்கலாம், நினைச்சா வந்து சேர்ந்துடலாம். ஆனா அதுல வந்து 65 கிலோமீட்டருங்க. இந்த 30 கிலோமீட்டருக்கு பதிலா 65 கிலோமீட்டர் போனா உடனே எங்கேயுமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. பஸ்லயே ரன் ஆகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவேன், நான் சேலம் போய் நான் வசூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி வாரம் வாரம் நான் அந்த ஊருக்கு வசூலுக்கு போறத பார்த்துட்டு, அந்த ஊர்ல ஒரு ஜோதிட ஆர்வலர், "நீ தினம் இந்த வாரம் வாரம் சேலம் வழியா தானே வர. நீ எனக்கு ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. சரி, நாம தான் சேலம் வழியா தானே போறோம். அவருக்காக அந்த புக் வாங்கிட்டு போய் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புக் நான் வாங்கிட்டேன். அவரு சொல்லியிருந்த புக்க நான் வாங்கிட்டேன். அந்த புக்க வாங்கிட்டு நான் சேலத்துல இருந்து ராசிபுரம் போற வரைக்கும் 1 மணி நேரம் பஸ் டிராவல் ஆகும். அந்த 1 மணி நேரம் அந்த புக்க நான் அப்படியே புரட்டி படிச்சுக்கிட்டே போனேன். இதுல என்ன ஒண்ணுன்னா, இதுக்கு முன்னாலேயே நான் காட்டுல விவசாயம் பண்ணும்போது, எங்க ஊரு ஒரு கடையில வந்து ஒரு பஞ்சாங்கம் தொங்கிட்டு இருந்தது. உடனே இது என்னங்கன்னு கேட்கும்போது, இது வந்து பஞ்சாங்கம். இதுல வந்து நம்ம விதை விதைக்கிறதுக்கு, எரு விடுறதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்த்துக்கலாம் இதுலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணேன், அந்த ஒரு பஞ்சாங்கத்த முன்ன வாங்கியிருந்தேன். அந்த பஞ்சாங்கத்த வாங்கி படிக்கும்போது, எ எது நல்ல நாளு, எந்த நாள் உகந்தது எரு விடுறதுக்கு, ஒரு விதை விதைக்க, ஒரு அறுவடை செய்யறதுக்கு, இதுக்கெல்லாம் உகந்த நாள் எதுங்கிறது, நான் அந்த பஞ்சாங்கத்துல சில அடிப்படையான விஷயங்கள் நான் அத படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு பின்னால இந்த புக் வாங்கிட்டு வரும்போது, நான் படிக்க எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுது. நான் அந்த புக்க கொண்டு போய் அவர்ட்ட குடுக்கும்போது, அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா, 12 லக்கினங்களில் அ 12 லக்கினங்களில் பாவ பலன்கள். 12 லக்கினங்களில் பாவ பலன்கள் தான் அந்த புக்கோட பேரு. அந்த நூல எழுதினவர் வந்து ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா தான். அந்த புக்க நான் படிச்சுட்டு, நான் அவர்ட்ட போய் குடுக்கும்போது, இந்த புக் நான் வரும்போது படிச்சு பார்த்தேன். எனக்கு இதுல வந்து ஒரு ஒரு 3/4 வாசி புரியுது, ஒரு 1/4 வாசி புரியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர்ட்ட புக்க குடுக்கும்போது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு 2 வருஷமா அவரு படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரு வந்து இந்த புக் உனக்கு 3/4 வாசி புரியுது, 1/4 வாசி புரியலைன்னா உனக்கு வந்து ஜோசியம் வரும். நீ வந்து ஜோசியம் படிக்கலாமே நீயி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து எனக்கு புரியுது. பட் நான் முறையா யார்ட்டயாவது அத கத்துக்காம நான் எப்படி அத மேலும் அத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னப்ப, அந்த புக் எழுதின ஆசிரியருடைய அட்ரஸ நான் எழுதிக்கிட்டேன். அவர் எழுதிட்டு அப்பல்லாம் அவன் 15 பைசால போஸ்ட் கார்டு. நான் என்ன பண்ணேன், ஆத்தூர் ஆதீஸ்வரன் ஐயாவுக்கு அந்த 15 காசு போஸ்ட் கார்டுல, ஐயா நான் வந்து ஜோசியம் கத்துக்கலான்னு தோணுது. இதுக்கு நீங்க எனக்கு வழிகாட்ட முடியுமான்னு சொல்லி அவர்ட்ட கேட்டிருந்தேன் லெட்டர்ல. அவரு எனக்கு பதில் லெட்டர் போட்டாரு அதுக்கு. அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நீ உன்னுடைய ஜாதகத்த எடுத்துட்டு நீ நேரில் வரவும்ன்னு" சொல்லி எனக்கு கடிதம் போட்டிருந்தாரு. அப்ப இந்த மாரி ஃபோன் மெசேஜ் எல்லாம் கிடையாது. அந்த லெட்டர் எனக்கு வந்த வாட்டி நான் என்னுடைய ஜாதகத்த எடுத்துக்கிட்டே நான் அவர்ட்ட போயிருந்தேன். அப்ப என்னுடைய ஜாதகத்த அவர் பார்த்துட்டு, "உன்னுடைய ஜாதகத்துல புதன் உச்சமா இருக்காரு. உனக்கு ஜோசியம் வரும். நீ ஜோசியம் படிக்கலாம். நானே உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன மாணவனா அப்பவே சேர்த்துட்டாரு. இது 1997 பிப்ரவரி மாசம். அப்பவே நான் அவர்ட்ட மாணவனா சேர்ந்து ஜோசியம் அவர்ட்ட படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர்ட்ட வகுப்பு எப்படின்னா, வாரத்துல 1 நாள் அவருக்கு எனக்கு வந்து அவர் சனிக்கிழமை தான் குடுத்திருந்தாரு. சனிக்கிழமை நாளானா நீ என்னுடைய வகுப்புக்கு வந்துருன்னு. அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களையும் ஒரே இடத்துல உட்கார வைக்க மாட்டார். ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு கேட்டகரியில இருப்பாங்க. அவங்களுடைய நாலேட்ஜ் வைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் குடுப்பாரு. ஒரு சில நாட்கள்ல வந்து 2 பேர், 3 பேருக்கு கூட குடுப்பாரு. ஆனா 10 பேர், 15 பேர்லாம் அவரு ஒட்டுக்கா வச்சு சொல்ல மாட்டாரு. அந்த விதத்துல வந்து எனக்கு சனிக்கிழமை நாள் தான் குடுத்திருந்தாரு. அதுல என்னன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் நான் அவருடைய ஆபீஸ்க்கு போயிரணும். ஏன்னா எனக்கு அவரு கிளாஸ் வந்து 2 மணிக்கு தான் எடுப்பாரு. ஆனா 10 மணிலிருந்து அவரு வந்து ஜாதகம் பார்க்கிற கிளையன்ட்க்கு வந்து அவரு டைம் குடுத்திருப்பாரு. ஒரு 10 மணிக்கு ஒருத்தருக்கு டைம் குடுத்திருப்பாரு. 10:30க்கு ஒருத்தருக்கு டைம் குடுத்திருப்பாரு. 11 மணிக்கு ஒருத்தருக்கு டைம் குடுத்திருப்பாரு. இப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் குடுத்திருப்பாருங்க. அந்த டைமுக்கு அவங்க அந்த இடத்துல ஆஜராயிருந்து பார்க்கணும். சப்போஸ் இப்போ வந்து 10 மணிக்கு பார்க்கிறவங்க 10 மணிக்கு வரலைன்னா, அவங்க மறுபடியும் லேட்டா வந்தாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அடுத்தது 10:30க்கு யாருக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாரோ அவங்களுக்கு பார்ப்பாரு. 11 மணிக்கு வந்தவங்களுக்கு பார்ப்பாரு. எல்லாருடைய அப்பாயின்ட்மென்ட்டும் முடிஞ்சு தான் அந்த லேட்டா வந்தவங்களுக்கு பார்ப்பாரு. இப்படி அவரு ஒரு நாளைக்கு ஒரு 4 இல்லன்னா 5 பேருக்கு தான் அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாருங்க. அந்த அப்பாயின்ட்மென்ட்க்கு அவரு ஜாதகம் பார்க்கும்போது, அவரு ஆபீஸ்ல எங்கள ஒரு ஓரமா உட்கார வச்சுருவாரு. நாங்க அவர் ஆபீஸ்ல ஒரு பக்கம் ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவரு எப்படி வந்து ஜாதகம் சொல்றாரு, அவங்க வந்து பார்ட்டி எப்படி கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு வந்து அவர் எந்த விதமான விளக்கங்கள் எப்படி சொல்றாருன்றதெல்லாம் நாங்க பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தே ஒரு அடிப்படை நாங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் 2 மணிக்கு 1:30க்கு அவரு கிளாஸ் இது முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு. இப்படி வந்து ஒரு ஒரு 2 மணி நேரம் அவரு கிளாஸ் எடுப்பாருங்க. இப்படி வாரத்துல 1 நாள் தான் கிளாஸ். இது வந்து 1 வருஷம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வாரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு அடிப்படையை சொல்லிக் குடுத்துருவாருங்க.
அது வந்து அந்த முதல் வருஷம் படிக்கிறது வந்து ஜோதிஷ் விசாரத் அப்படிங்கிறது ஒரு பட்டம். அது வந்து முதல் வருஷம். 2வது வருஷம் படிக்கும்போது ஜோதிஷ் பண்டிட்ன்னு ஒரு பட்டம். இந்த 2 பட்டத்தையும் நான் மாதேஸ்வரன் ஐயா கிட்ட பட்டம் வாங்கினேன். அந்த பட்டம் வாங்கின பிறகுதான் ஒரு ஜோசியத்துல வந்து நான் ஒரு முழுமை அடைஞ்சேன். ஏன்னா இந்த ஜோசியத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே ஆன்மீகத்துல நான் வந்து ஒரு அடிப்படை எனக்கு ஸ்ட்ராங்கா அமைஞ்சிட்டதுனால, நான் ஜோசியத்துக்குள்ள வரும்போது ஒரு வியாபார ஜோசியரா நான் இல்லாம, ஒரு உண்மையான கடமை உணர்ச்சி உள்ள ஜோசியரா நான் உருவானேன். ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே வந்து வியாபார நோக்கத்துல நிறைய தப்பு பண்ற ஜோசியர்லாம் அப்பவே இருந்தாங்க. ஏன்னா அப்ப பெரும்பாலும் ஜோசியர்னாவே பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் அதுலயும் நிறைய ஜோசியர்கள நானு சந்திச்சேன். துருவ கணிதம் வச்சுக்குவாங்க. கோச்சார பலன் வச்சுக்குவாங்க. இவ்வளவுதான் அவங்க ஜோசியமே. ஆனா அவங்க ஊர்ல ரொம்ப பிரபல்யமான ஜோசியரா இருப்பாங்க. 2 தலைமுறை, 3 தலைமுறைக்கு கூட அவர் ஜோசியர்ன்னு பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா மாதேஸ்வரன் ஐயாட்ட பொறுத்தவரைக்கும் ஆராய்ச்சி. அவர் வந்து ஜோதிட நுணுக்கங்கள வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் பலன் சொல்லணும்னு சொல்லுவாரு. ஐயா சொல்லும்போதே, "நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகமும் உனக்கு ஒரு சாஸ்திரம். ஏதோ நீ 10 சாஸ்திரம் படிச்சுட்டு நீ ஜோசியர்ன்னு நீ நினைக்கக் கூடாது. உனக்கு முன்னால ஒருத்தர் ஒரு ஜாதகத்த கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா, அது ஒரு சாஸ்திரம்ன்னு நீ நினைக்கணும். அந்த ஒவ்வொரு ஜாதகம் கூட உனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரிதல குடுக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதே போல என்னன்னா, அவர்கிட்ட வந்து நெறைய ஜோதிட சூஸ்திரங்கள் வந்து குடுப்பாரு. அவர்கிட்ட அந்த பாடம் படிக்கணும்னா கிட்டத்தட்ட அது மோதிர கையில குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதுபோல என்னன்னா, அவர்கிட்ட ஜோசியம் படிக்கிறதே வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம். அவர் நூல் படிக்கிறதே கூட பெரிய விஷயம் தான். அது வந்து நம்ம வந்து நம்ம ஒரு சிறந்த ஜோதிடரா உருவாக்கணும்னா, கண்டிப்பா அவருடைய நூல் படிக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி அவருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அவர முதல்ல சந்திக்கும் போதெல்லாம், அப்போ வந்து சொல்றாரு, "நான் வந்து 40 வருஷமா ஜோசியரா இருக்கேன்" அப்படிம்பாரு. நான் முதல்ல அவர சந்திக்கும் போதே அவர் 40 வருஷம் ஜோசியம் அனுபவம். இன்னமும் கூட அவர் நெறைய ஜோதிட நூல்கள வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப நான் சமீபத்தில கூட ஐயாவ பார்த்து பேசினேன். அப்போ வந்து இப்ப நான் ஜாதகம் பார்க்கறது இல்ல வெளி ஆட்களுக்கு. உங்கள மாரி வரக்கூடிய மாணவர்கள்ட்ட மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப சத்தம் போட்டு என்னால பேச முடியல. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இருந்தாலும் அவருடைய அந்த ஆராய்ச்சி திறன் வந்து ஆய்வு செய்துகிட்டே இருப்பாரு. எந்த நேரமும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கேப் கிடைச்சா கூட, ஏதாவது ஒரு நூல்கள வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாரு. நெறைய படிச்சுட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நானும் அந்த மாரி என்னன்னா நெறைய நூல்கள படிச்சுட்டே புரியலைன்னா கூட அது படிப்பேன். ஒரு புக்க வந்து நம்ம முதல்ல படிக்கும்போது, அது நமக்கு புரியாம இருந்ததுன்னா கூட, மறுபடியும் அதே புக்க 2வது தடவ படிக்கும்போது, அதே புக்க 3வது தடவ படிக்கும்போது நம்மளுக்கு புரிதல் ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு புக்க வந்து ஒரு 10 தடவையாவது படிச்சிரணும். அப்படி படிக்கும்போது தான் அந்த 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 புஸ்தகமே நம்மளுக்கு நெறைய விஷயங்கள வந்து சொல்லும். இப்போ வந்து ஒரு திருமூலர் எழுதின புக்க நான் படிக்கும்போது, திருமூலர் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இப்ப பேசுற மாரியே எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ ஒரு திருஞான சம்பந்தருடைய புக்க படிக்கும்போது, திருஞான சம்பந்தர் என்கிட்ட பேசுற மாரியே நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே நான் சித்தர்களுடைய பாடல்கள்லாம் நான் படிக்க தான், இந்த ஜோதிட நூல்களும் அப்படித்தான் எனக்கு வந்து எனக்கு கூடவே இருந்து ஒரு நான் விஜயன் ஐயாட்ட பேசும்போது அவரு எனக்கு நேர்ல வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாரு. அவரு எப்படி சொல்றாரோ அதே மாரி தான் நான் மற்ற நூல்கள படிக்கும்போது கூட அந்த ஆசிரியர் என்கிட்ட பேசுற மாரியே தான் நான் ஃபீல் பண்ணுனேன். அப்படி வந்து நான் ஜோதிட நூல்கள படிக்க என்னுடைய ஜோதிட ஞானம் விருத்தியானது. பாரம்பரிய ஜோதிட முறை வந்து நான் மாதேஸ்வரன் ஐயாட்ட படிச்சுக்கிட்டேன். அதுக்கு பின்னால திருவண்ணாமலையில ராமானுஜம்ங்கிற ஜோசியர்கிட்ட தான் வந்து நியூமராலஜியும், கைரேகையும் படிச்சேன். அது கைரேகை படிக்கும்போது இன்னமும் நெறைய ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கூட நம்ம பலன் சொல்றதுக்கு அது எனக்கு உறுதுணையா இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல வந்து இன்னைக்கு எல்லார்ட்டயுமே ஜாதகம் இருக்குது. நான் ஜோசியம் படிக்கும்போது இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னலாம் இவ்வளவு ஜாதகம் கிடையாது. இவரு ஜோசியரும் கிடையாது. அப்போ சில பேர் எனக்கு ஜாதகம் இல்லாதவங்க எனக்கு எப்படி பலன் சொல்ல முடியும்ன்னு கேட்கும்போது, அவங்க கைய வச்சு அவங்களுக்கு நான் பலன் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா தரப்பு மக்களுமே ஜாதகம் வச்சிருக்காங்க. ஜாதகம் எழுதிக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, நான் பெரியசாமி ஜோதிடர் இடத்துல தான் வாஸ்து சாஸ்திரம் கத்துக்கிட்டேன். அதுக்கு பின்னால அண்ணாமலை யுனிவர்சிட்டில கூட அதுல ஒரு டிப்ளமோ படிச்சேன். நான் பெரியசாமி ஜோசியர்ட்ட வாஸ்து கத்துக்கும்போது, அவரு நானு அவர்ட்ட மாணவனா சேர்ந்த புதுசுல என்ன சொல்லிட்டாரு, "ஒரு லாங் சைஸ் நோட் வாங்கிக்கோ. நோட் வாங்கிட்டு நீ ஒரு வீட்டுக்கு போகணும். அந்த வீட்ட சுத்தி என்ன நீளம், அகலம் வச்சிருக்காங்கன்னு அந்த நீளத்துல அளந்து பார்த்துக்கோ. அதே போல எந்த மாரி இடத்துல வாசப்படி வச்சிருக்காங்க, எந்த இடத்துல ஜன்னல் வச்சிருக்காங்க, அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த வீட்ல வாழ்றவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு அத கவனி, கேள்வி கேளும்பாரு. அது மாரி நான் ஒரு சில இடத்துலலாம் போய் நான் வந்து ஒரு பேட்டி எடுப்பேன். ஒரு நோட்ட வச்சுட்டு, எத்தன அடி நீளம் வச்சிருக்காங்க, எத்தன அடி அகலம் வச்சிருக்காங்க, எத்தன வாசப்படி வச்சிருக்காங்க, ஜன்னல் எந்தெந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அந்த டெக்னிக்கலா அத நான் நோட் பண்ணிக்குவேன். அது ஒரு வரைபடமா வச்சுட்டு, அந்த வீட்ல வந்து உங்க குடும்பத் தலைவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு எத்தன பிள்ளைகள்? நீங்க எந்த மாரி இருக்கீங்க? அப்படின்லாம் கவனிக்கும்போது, ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ்வாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில சிரமங்கள, சோதனைகள்லாம் சந்திச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி என்னன்னா, ஒரு 100 வீடு நீ புள்ளிவிவரம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்காக ஒரு சில நாள் டைம் எடுத்துக்கிட்டு,
ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது, அந்த வீட்டெல்லாம் அளந்து பார்க்கறது, அளந்து பார்த்துட்டு அந்த வீட்டினுடைய அமைப்பு, அந்த வீட்டுல வாழ்றவனுடைய சூழல், இத கம்பேர் பண்ணி பார்க்கறது. இந்த பாடமே எனக்கு ஒரு அறவித ஒரு பாதி வாஸ்து சாஸ்திரத்த கத்துக் குடுத்துருச்சு. அதுக்கு மேல அவர் வந்து அதுல இருக்கிற சில நுட்பங்கள் எல்லாம் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அந்த நுட்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜோதிட திறன வந்து மேலும் மெருகூட்டுச்சு. நான் மக்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல ஜோசியரா, ஒரு பிரபல்யமான ஜோசியரா வளர்றதுக்கு இது எல்லாமே எனக்கு கை குடுத்தது. ஆனா இந்த மாரி நான் ஒரு சூழல்ல வளரும்போது, நான் கிட்டத்தட்ட 1997ல ஜோசியத்துக்குள்ள நுழைஞ்சேன். 2006ல ஒரு பிரபல்யமான ஜோசியரா ஆயிட்டேன் நானு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 வருஷ காலம் வந்து என்னுடைய ஜோதிட திறன வளர்த்துக்கிட்டேன். இத நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இப்ப ஜோசியம் கத்துக்கிறவங்க சமீபத்தில நான் பார்க்குறவங்கலாம் ஒரு 3 மாசம், 6 மாசம் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் போய் ஜோசியம் படிக்கிறாங்க. அப்புறம் நான் ஜோசியர்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, ஒரு டிகிரி வாங்குறதுக்கு ஒரு 3 வருஷமாவது படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரியாவது வாங்கணும். அந்த மாரி நம்ம வந்து ஒரு ஒரு 10 வருஷ காலமாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான், ஒரு தரமான ஜோசியரா உருவாக்க முடியும். ஏன்னா ஜோசியம்ங்கிறது ஒரு கடலு. அதுல வந்து நம்ம ஏதோ ஒரு சொம்போ, ஒரு குடத்தையோ மொண்டு வச்சுட்டு நம்ம வந்து பெருசா நம்ம சாதிச்சுட்டு தான் நினைக்கக் கூடாது. நிறைய படிக்கணும். இன்னமும் கூட நான் ஒரு மாணவனா தான் இப்போ ஒரு நம்ம விஜயன் ஐயா பேசும்போதோ, அல்லது இப்போ கோமதி மேடம், அல்லது நம்ப எந்த குருமார்கள் பேசும்போதும் சில வீடியோக்கள் பார்க்கும்போது கூட சரி, அதுலருந்து ஏதோ நமக்கு தெரியாத, புரியாத விஷயங்கள் புரியுதா அப்படிங்கிறத கவனிப்பேன். ஏன்னா எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்ம நினைச்சிடக் கூடாது. ஜோசியங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம உள்வாங்கிக்க தயாரா இருந்தோம்னா, அது நம்மளுக்கு கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கும். நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிதலா இருக்கும். சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே நமக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அந்த மாரி சில அனுபவம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமா அத நம்ம எடுத்துக்கணும். அதுல பார்த்தீங்கன்னா, நானு இந்த ஜோசியத்துல ஒரு பிரபல்யமான ஜோசியர் ஆன பிறகு, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஜோதிட சங்கம் புதுசா தொடங்குற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த சங்கத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க போன பின்னால அந்த சங்கத்துல நான் உறுப்பினரா இணஞ்சுக்கிட்டேன். அப்படி இணஞ்சுக்கிட்டு நான் அந்த சங்கத்துல ஒரு ஒத்துழைப்போட நான் வளர்ந்துட்டு வர சூழல்ல, அந்த சங்கத்துல நான் வந்து பொருளாளரா மாறி எனக்கு ஒரு போஸ்ட் குடுத்திருந்தாங்க. அந்த பொருளாளர் பதவிய நான் ஒரு 2 வருஷம் அத நிர்வகிச்சு, அதுக்கு தகுந்த ஒத்துழைப்போட இருந்தேன். அதுக்கு பின்னால ஒரு கட்டத்துல ஒரு புதிய சங்கம் தொடங்குற மாரி ஒரு சூழல் ஏற்பட்ட சமயத்துல, அதற்குண்டான ஒரு முயற்சிகள என்னுடைய நண்பர்கள்ட்டலாம் கலந்து பேசி நான் எடுக்கும்போது, அதுக்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பும் நானே ஏத்துக்கிற மாரி ஒரு சூழல் ஏற்பட்டது. அது எதிர்பாரா விதமா நான் அதையும் ஏத்துக்கிட்டு, ஆ சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம்ங்கிற சங்கத்துக்கு நான் தலைவரானேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு வழிகாட்டுதலா வந்து சேலம் விஜயன் ஐயா தான் எனக்கு உறுதுணையா இருந்தாரு. அவர் சரியான வழிகாட்டுதல்ல சிறப்பா நாங்க அந்த சங்கத்த நடத்திட்டு வர்றோம். அந்த சங்கத்தோட சார்புல வந்து பேராசிரியர் சொற்பொழிவாளர் துரைசாமி ஐயா வந்து அது எங்களுக்கு செயலாளரா அமைஞ்சாரு. அவருடைய ஒத்துழைப்பும் அது சிறப்பா அமைஞ்சிருக்குது. மேலும் அது எங்க சங்கத்துல வந்து துணை செயலாளரா நம்ம கோமதி அம்மா, நம்ம கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா, சென்னசேலம் சீனிவாசன் ஐயா, தலைவாசல் தங்கராசு ஐயாலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து, சங்கத்த வந்து வழிநடத்துறதுக்கு ஆதரவா இருக்காங்க. இப்ப சமீபத்துல வந்து நம்மளுக்கு மோகனூர், கரூர் ரவி ஜெயக்குமார் ஐயா, நம்ம பூபதிராஜன் ஐயா, நம்ம வடிவேல் தாசில்தார் ஐயா இவங்கெல்லாம் கூட எங்களுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருந்து, சங்கத்த சிறப்பா நடத்துறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த சங்கத்தினுடைய சார்புல மாதாந்திர கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து புதுசா ஜோசியம் கத்துக்கிறவங்களுக்கும், அவங்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல் குடுத்து, அவங்களுக்கும் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் குடுக்குறோம். தரமா ஜோசியம் கத்துக்கிட்டவங்களுக்கும் சொற்பொழிவுகள பேச வச்சு, அத வீடியோக்களா எடுத்து நாம்ப சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிங்கிற சேனல்ல வந்து அந்த வீடியோக்கள போட்டு மக்களுக்கு அத வந்து சேவையா குடுத்துட்டு இருக்கோம். இந்த சேவைய வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜோசியம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பண்றோம். மற்றபடி வியாபார நோக்கங்கிறது கிடையாது. ஏன்னா ஏதோ சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள மத்தவங்களுக்கு பகிரணும். தெரியாத விஷயங்கள தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுகிட்ட விஷயத்த பகிர்றது வந்து ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல இந்த தானம் தர்மங்கிறதுல பார்த்தீங்கன்னா, அன்னதானம், கண்தானம் அப்படின்னு சொல்ற மாரி ஞான தானம்ங்கிறது உயர்ந்தது. ஏன்னா, இப்ப வந்து ஒருத்தருக்கு ஞானம்ங்கிறது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். ஒருத்தர்ட்ட இருக்கிற காசையோ, பணத்தையோ அடுத்தவங்க வந்து அத அபகரிச்சுக்கலாம். பட் ஒருத்தர்ட்ட இருக்கிற ஞானத்த யாரும் அபகரிக்க முடியாது. அது ஒரு சிறந்த செல்வம். அந்த ஞானம்ங்கிறது ஒண்ணு ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா, மற்ற எல்லா செல்வத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு அது வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுனால, அந்த மாரி நாங்க அந்த ஜோதிட சேவைகள் செய்துட்டு வர்றோம். இதுல என்ன அப்படின்னா, இந்த ஜோதிட சாஸ்திரம் நானு கத்துக்கிட்ட பின்னால சுலபமா ஜோதிடம் சொல்றதுக்கு உண்டான யுத்திகள வந்து நான் அத அத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள வந்து நம்ம சுருக்கமா உங்களுக்கு நான் அத சொல்லணும் அப்படின்னா, ஜோசியத்துல வந்து நிறைய முறைகள் இருக்குது. நிறைய
சாஸ்திர நுணுக்கங்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கலாம். ஆனா நம்ம ஒருத்தர்கிட்ட ஜோசியம் சொல்றதுக்கு வந்து சுலபமா கம்மியான சூத்திரங்களை சிறந்த விதத்துல பயன்படுத்தினாதான் நம்ம வந்து சிறந்த ஜோதிடரா நம்ம வந்து சொல்ல முடியும், பலன் சொல்ல முடியும். அதுல குறிப்பா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசாபுத்தி இதை மட்டுமே வச்சு ஒரு ஜோசியம் சொன்னோம்னா தான் நம்ம வந்து திறமையான ஜோசியரா வந்துட்டோம்னு அர்த்தம். மத்தபடி நம்ம வந்து திதி, கரணம், யோகம், மத்த மத்த ஜோதிட முறைகள் நிறைய இருக்குது. ஏன்னா பாரம்பரிய ஜோதிட முறைங்கிறது அனைத்து ஜோதிட முறைக்கும் தாய். பாரம்பரிய ஜோதிட முறையில இருந்துதான் மத்த எல்லா ஜோதிடமும் பிறந்துச்சு. மற்ற எல்லா ஜோதிட முறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது வந்து தப்புன்னு கிடையாது. ஆனா பாரம்பரியத்தை வந்து உதாசீனப்படுத்த கூடாது. ஏன்னா நம்ம தாய்வே நம்ம பழிக்கிற மாதிரி அது. ஆனா இது வந்து தாயா இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்தை வந்து துல்லியமா கணிக்கணும். ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு பலன் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு லக்கினத்தை சரியா கணிச்சு ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில உட்கார்றாங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஜாதக பலன் சொல்ல முடியும். ஏன்னா நான் சந்திச்ச எவ்வளவோ ஜாதகங்கள்ல ஜாதகத்தை எழுதுனதே கணிச்சதே தப்பு தப்பா கணிச்சு வச்சிருக்காங்க. ஜாதகமே தவறா இருக்கும்போது எப்படி சரியான பலனை சொல்ல முடியும்? அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜோசியரா இருக்கவங்க வந்து முன்ன யார் ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தாலும் அந்த ஜாதகத்தை வந்து முன்ன நம்ம ஒரு தடவை கணிதத்தை வந்து சோதிச்சு பார்க்கணும். என்னுடைய குருநாதர் மாதேஸ்வரன் ஐயா சொல்லுவாரு, நான் எழுதுன ஜாதகமே ஒருத்தர் உங்ககிட்ட எடுத்து வந்து பார்த்தாலும் கூட நம்ம குருநாதர் இந்த ஜாதகத்தை சரியா எழுதியிருக்கிறாரான்னு நீ செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வாதியார் எழுதின ஜாதகம் சரியா தான் இருக்கும்னு நீ நினைக்க கூடாது. ஏன்னா என்னுடைய ஜாதகத்தை நீ வந்து நம்ம வாதியார் ஜாதகம் தான் பாத்தீங்கன்னா அப்புறம் அதே மாதிரி மத்த ஜாதகமும் பார்க்க ஆரம்பிச்சிருவ. உங்ககிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்தையுமே இந்த ஜாதகம் சரியா கணிச்சிருக்காங்களா அப்படின்னு நீ செக் பண்ணி பார்த்து தான் பலன் சொல்லணும் பாரு. ஏன்னா பொய்யான ஜாதகத்துக்கு பலன் சொன்னா அவங்க கிட்ட இருக்கிற வாக்கு சக்தி போயிடும். ஏன்னா நம்ம வந்து சாஸ்திரங்களை படிக்கிறதுனால நம்ம நாவில வந்து சரஸ்வதி அமர்வாங்க. நாம அப்பதான் சொல்றது பலிக்கும். நாம சொல்றது வந்து வந்து கேட்கக்கூடியவங்க வந்து வேத வாக்கா எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வார்த்தை, அவங்களுக்கு வாழ்க்கை அது. ஏன்னா நாம சொல்ல வச்சுதான் ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. நம்ம சொல்ல வச்சுதான் ஒரு சொத்து வாங்குவாங்க. நம்ம சொல்ல வச்சுதான் ஒருத்தர் கடன் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது வாழ்க்கையில எந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்திலையும் ஒரு ஜோசியரை வந்து ஒரு தெய்வத்தை போல பாவிச்சுதான் நம்ம கிட்ட வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படிங்கும்போது நாம வந்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறத அவர் சொல்லுவாரு. அதுக்கு முதன்மையா நம்ம ஜாதகத்தை சரியா கணிக்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா நான் முதல்ல வாங்கின பட்டம் ஜோதிஷ விசாரத்துங்கிற பட்டமே பாத்தீங்கன்னா ஜோதிட கணிதம் தான். அந்த முதல் வருஷம் முழுக்கவே ஜாதக கணிதம் தான் கத்து கொடுப்பாரு. ஜாதக கணிதத்தை ஒருத்தர் நல்லா கணிக்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவனுக்கு ஜாதக பலன் சொல்றது கத்து கொடுப்பாருங்க. அதுதான் ஜோதிஷ் பண்டிட்டுங்கிற பட்டம். அதுல என்னன்னா யார் ஒருத்தருமே நல்ல ஜாதகத்தை கணிக்க தெரியணும். அப்படி கணிக்க தெரியலனா கூட அந்த ஜாதகத்தை வந்து சோதிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம முன்ன மாதிரிலாம் ரொம்ப நேரம் கணிக்க வேண்டியது இல்லை. முன்னெல்லாம் நான் ஜாதகம் வந்து ஒரு ஜாதகம் சரியா தவறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில சூத்திரங்களை வந்து நானே கண்டுபிடிச்சு அதை ஷார்ட்ஸா சுருக்கி அதை ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்குவேன். அந்த ஃபைல் மூலியமா ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு 3 நிமிஷத்துல வந்து அந்த ஜாதகம் சரியா தப்பான்னு கண்டுபிடிச்சிருவேன். அந்த மாதிரி அந்த அந்த டெக்னிக்லாம் நான் ஃபைல் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்ப இதெல்லாம் அது வருது. இப்ப ரெடிமேடா அந்த பஞ்சாங்கத்தை பார்த்த உடனே நம்ம என்ன லக்கினம் எத்தனை மணின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இதெல்லாம் அந்த பஞ்சாங்கத்துல வர்றதுக்கு முன்னாலேயே நான் தனியா ஃபைல் பண்ணி வச்சிருந்தேன். அது மாதிரி என்னன்னா ஒரு ஜாதகத்தை முதல்ல சரியா கணிச்சுட்டு தான் நம்ம பலன் சொல்லவே ஆரம்பிக்கணும். அதனால என்னைக்குமே தவறான ஜாதகத்துக்கு பலன் சொன்னோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப வந்து எந்த ஒரு ஜாதகத்தையுமே இப்போ வந்து இந்த கிரக பயிற்சி, இந்த நாளிகை கணிதம் எல்லாம் பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கணும். கணிதம் துல்லியமா இருக்குன்னா ஜாதக பலன் துல்லியமா இருக்கும். அதுல நம்ம நுணுக்கமா பலன் சொல்றதுக்கு இந்த ராசி கட்டத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வலிமை வந்து நவாம்சத்துல தெரியும். ஏன்னா நவாம்சம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ராசி கட்டத்தை 9 பாகமா பிரிச்சு ஒரு அடுக்கா வச்சுக்கிறோம். ஒரு பாவத்தை ஒரு லக்கின பாவம்னா அந்த லக்கின பாவத்தை வந்து 9 பாகமா பிரிச்சு ஒரு அடுக்கு. அதுக்கு மேல 2வது பாவகத்தை 9 பாகமா பிரிச்சு அதுக்கு மேல ஒரு அடுக்கு. இப்ப 3வது பாவத்தை பிரிச்சு இப்படி 12 பாவகத்தையுமே 9 கூறுகளா பிரிச்சு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிற அமைப்பு தான் அம்சம். அதான் நவாம்சங்கிறது. ஒரு பாவத்தினுடைய 9 அம்சத்தையுமே நவாம்சத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. பார்த்தா ஒரே கட்டம் மாதிரி இருக்கும். அந்த கட்டத்துக்குள்ள வந்து 12 பாவங்களுமே பொதிஞ்சு இருக்குது. அதே போல 9 நவகிரகத்தினுடைய பலமும் நவாம்சம் தான் காட்டும். அந்த நவாம்சம் வந்து என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்கிறதையும் என்ன அம்சம் எடுத்திருக்காங்கிறதையும் காமிச்சிடும். அப்படிங்கும்போது ஒரு கிரகத்தை பத்தி நம்ம ஆய்வு செய்யும்போது நவாம்சம் இல்லாம நம்ம பலன் நிர்ணயமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னுடைய ஏரியாவில் கூட எத்தனையோ ஜோசியர் வந்து
நவாம்சமே பார்க்க மாட்டாங்க. ராசி கட்டத்தை வச்சுட்டே ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நட்சத்திரம் தெரிஞ்சா போதும், ராசி தெரிஞ்சா போதும், கோச்சார பலன் இருந்தா போதும், துருவ கணிதம் இருந்தா போதுன்னே அவங்க பலன் சொல்றாங்க. என்கிட்ட வரக்கூடிய ஆடியன்ஸ்ல சொல்லுவாங்க சில பேரு, சார் நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க, அந்த ஜோசிக்காரங்க இதெல்லாம் பாக்குறது இல்லைங்க, இந்த ஒரு கட்டத்தை வச்சே சொல்லிடுறாங்க அப்படிம்பாங்க. அவங்க ஆனா நினைப்பாங்க, அவர் போனவொடனே டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரு, நீங்க ரொம்ப நேரம் கணக்கு போடுறீங்களாம்பாங்க. ஆனா என்னன்னா நாம வந்து அது நிறைய ஆய்வு செய்வோம். இதுல என்னன்னா ஒரு பார்ட்டி வந்து ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா, அந்த கேள்விக்கு எந்த பாவத்துல விடை இருக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கணும். இப்ப உதாரணமா திருமணத்தை பத்தி கேட்கறாங்கன்னா நம்ம 7வது பாவத்துக்கு போயிடணும். 7வது பாவத்துல இருந்து இதுல வந்து இப்போ அது ஒரு டெக்னிக் தான். இப்ப இது நான் சொல்றதை நீங்க கவனத்துல ஏத்துக்கங்க. ஒரு பாவத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது அந்த பாவத்துல நிக்கக்கூடிய கிரகம் முதல் பக்கம். ஒரு ஒரு பாவத்தை ஆய்வு செய்யும் போது அந்த பாவத்துல ஏதாவது கிரகம் நிக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அந்த கிரகம் நிக்கிற சாரநாதன், அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பாத்துக்கணும். இது 2வது பக்கம். அடுத்ததா 3வது பக்கம் என்னன்னா, அந்த பாவத்தை எந்த கிரகம் பார்வை செய்யுது. எத்தனையோ கிரகம் எந்த பாவத்துல இருந்துகிட்டோ அந்த பாவத்தை பார்க்கும். இப்போ நம்ம ஒரு ஞாபகத்துக்கு 7வது பாவம் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க. 7வது பாவத்துல ஏதோ ஒரு கிரகம் நிக்கலாம், நிக்காம கூட இருக்கலாம். அந்த 7ஆம் பாவம் சுத்தமா கூட இருக்கலாம். அப்படி கிரகம் நின்னா அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கி இருக்குதுன்னு பாத்துக்கணும். அடுத்ததா அந்த 7வது பாவத்தை எந்தெந்த கிரகங்கள் பாக்குறாங்க, அவங்க எந்த சாரம் வாங்கியிருக்காங்க, அந்த பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் எந்த சாரம் வாங்கியிருக்காங்க, அந்த சாரநாதர் எந்த பாவத்துல நிக்கிறாங்க. இது 3வது பக்கம். 4வது பக்கம் தான் அந்த பாவ அதிபதி. 7வது பாவ அதிபதி வந்து 4வது ஆய்வு செய்யணும். இந்த 4 பார்வையும் எடுத்துக்கணும். 4 பக்கமும் பார்த்துதான் அந்த 7வது பாவத்தை நிர்ணயிக்கணும். அதற்கு மேல அந்த 7வது பாவத்தை பத்தி அந்த 7வது அந்த பாவத்தினுடைய பாதகஸ்தானம், அந்த பாவத்தினுடைய 6, 8, 12வது பாவம் இதையும் பார்க்கணும். இந்த முதல்ல சொன்ன 4 பக்கம், அடுத்து சொன்ன 4 பக்கம், இந்த 8யும் பார்க்காம ஒரு பாவத்துக்கு பலன் நிர்ணயம் பண்ணக்கூடாது. ஒரு கேள்வி ஒரு ஆடியன்ஸ் கேட்டுட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு இந்த 8 விஷயங்களையும் பார்த்துடணும். இப்ப நம்ம 8 விஷயமும் பார்க்கும்போது 9 நவகிரகங்களும் நம்ம கிட்ட பேசும். இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி நான் என்ன பண்ணுவேன், இந்த நவகிரகத்திட்ட கேட்பேன். நோட்டை பார்த்து இந்த கிரகம் என்ன எப்படி இருக்கிறாரு, அவர் நல்லவரா கெட்டவரா. இப்போ உதாரணமா சூரியன் அப்படின்னா அவர் இப்ப மேசத்துக்கு அவர் நல்லவர் அப்படின்னா, ஆனா ரிஷபத்துக்கு அவர் முழு நல்லவர் கிடையாது, மிதுனத்துக்கு நல்லவர் கிடையாது. ஒரு கிரகம் ஒவ்வொரு லக்கினத்துக்கும் தன்னுடைய சுபாவத்தை மாத்திக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆதிபத்தியம் மாற அந்த கிரகத்தினுடைய சுபாவம் மாறும். அப்படிங்கும் போது என்னன்னா நம்ம ஒரு கேள்விக்கு இந்த 8 விதமான பார்வையும் பார்த்த பிறகுதான் நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும். அப்படி எடுத்தோம்னா நம்ம சொல்ற பலன்கள் வந்து கச்சிதமா இருக்கும். அதே போல நாம ஜோசியம் படிக்கும் போது நம்ம முதன்மையா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு பாவகத்திலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு நல்ல ஜோசியம் சொல்லணும் அப்படின்னா 12 பாவம், 12 பாவத்துக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குது. ஒருத்தர் 500 கேள்வி கேட்டாலும் சரி, 500 கேள்விக்கும் 12 பாவம் தான் ரிசல்ட். 12 பாவத்துக்குள்ள இருந்துதான் இந்த கேள்விக்கு நம்ம ரிசல்ட் எடுக்க போறோம். அப்படின்னா இந்த கேள்வி எந்த பாவத்தை ஒட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு கேள்வி ஒரே பாவத்தை சார்ந்து இருக்கும், ஒரு கேள்வி 2 பாவத்தை சார்ந்து இருக்கும், ஒரு கேள்வி 3 பாவத்தை சார்ந்து இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நம்மளுடைய அந்த அறிவு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம வந்து கணக்கு எடுக்கணும். நம்ம அப்படி நம்ம கண்ணு நொடிக்கு நொடி இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த 9 கிரகத்திட்டையும் நம்ம பேசிட்டு தான் அந்த கேள்விக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு பதில் சொல்லணும். அப்படி நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆனா நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் பார்ட்டியோட முகத்தையே நான் பார்க்க மாட்டேன். நான் என்னுடைய கவனம் அவங்க கேள்வி கேட்கறத நான் காதுல வாங்கிக்குவேன். என் கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டுலயே தான் இருப்பேன். நவகிரகத்தையே தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேன். அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேன், நவகிரகத்திட்ட பேசிட்டு இருப்பேன். அப்படி கிரகங்கள் என்ன சொல்றாங்கிறது கேட்டுதான் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். அதே போல ஜோசியம் அப்படிங்கிறது நாம ஏதோ சில புஸ்தகத்தை படிச்சுட்டு ஏதோ சில சூத்திரங்களை மனப்பாடம் பண்ணிட்டு நாம வந்து ஒப்பிக்கிறதா ஜோசியம் ஆயிராது. ஜோசியரா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய குலதெய்வத்தையும் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உபாசனை பண்ணணும். நாம் வந்து ஒரு தெய்வீக சக்தி உள்ளவரா இருந்தா மட்டும்தான் ஜோசியத்துல வந்து பிரகாசிக்க முடியும். ஏன்னா இந்த சூத்திரம் எல்லாம் தெரிஞ்சா நம்ம ஜோசியம் சொல்லிடலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜோசியம் சொல்லிடுமே. ஏன்னா இப்ப எத்தனையோ கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும்ல, அதை வச்சு ஒரு ஜாதகத்துக்கு வந்து திருப்திகரமான ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு கேள்வி ஒரு பார்ட்டி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு பண்றோம், பலன் சொல்ல போறோம் அப்படின்னா அந்த பலன் என்னங்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு காட்டும். அது சொல்லும், நமக்குள்ளே சொல்லும். அதையெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஒரு சரியான பலனை நிர்ணயிக்க முடியும். அதுக்காக ஒரு தெய்வ உபாசனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேணும்.
அது வந்து இப்போ உதாரணமா நாத்திகரா இருக்கிறவங்க வந்து ஒரு நாத்திகத்தன்மையா இருக்கிறவங்க வந்து நவகிரகத்தை வந்து ஒரு கோள் மாதிரி எடுத்துக்க முடியாது. இப்போ உதாரணமா பூமிங்கிறது ஒரு மண் உருண்டை தான். அப்போ ஒரு மண்ணாங்கட்டி தானே. இப்ப பூமி ஒரு மண்ணாங்கட்டி, இப்ப செவ்வாய் ஒரு மண்ணாங்கட்டி. இப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் அதெல்லாம் ஒரு மண் உருண்டை. இப்போ அந்த குரு குரு சனி பகவான் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வாயு உருண்டையா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்ப இந்த எல்லாம் கோள்கள்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு மண்ணு காத்துங்கிற மாதிரி மட்டும் இல்லாம அவையெல்லாம் உயிராற்றல் மிக்கவைகளா இருக்குது. அந்த உயிராற்றல் வந்து நமக்குள்ளேயும் பரவுது. நம்ம உடம்புல வந்து அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ட சராசரத்துல இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய ஆற்றல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. இப்போ உதாரணமா இப்ப எலும்புன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செவ்வாயினுடைய தன்மை வந்து நம்ம எலும்பு மஜ்ஜைக்குள்ள வேலை செய்யுது. நம்ம சுக்கிரன் எடுத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இந்திரியமா அது வேலை செய்யுது. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வெளியில கோள்னு நம்ம சொல்றது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. நம்ம தோல் ஆகட்டும், நரம்பாகட்டும், நம்மளுடைய சுவாசம் ஆகட்டும், இது எல்லாமே கோள்கள் தான். நமக்குள்ள நம்மள இயக்குறதே கோள்கள் தான் இயக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து இப்ப சூரியன் கெட்டுட்டாருன்னு வச்சுக்கீங்க. இப்ப அவனுடைய அவனுடைய புத்தி கெட்டு போயிடும். ஏன்னா அவன் உடம்புக்குள்ள இருக்கிற சூரியன் தான் அவனை முன்ன பாதிக்கும். சூரியன்னா எங்கேயா இருக்கிற சூரியன் தான் நம்மள வந்து அந்த டச் பண்ணுதுன்னு நம்ம நினைக்க தேவையில்ல. அந்த சூரியன் மாதிரியே அதனுடைய எஃபெக்ட் இந்த சூரியன்ல வரும். இது எப்படின்னா, இப்போ நாம டிவி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இங்க இருந்து ரிமோட் அழுத்துறோம். ரிமோட் அழுத்துனோம்னா அங்க டிவி மாறுது. அப்ப என்னன்னா டிவி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ரிமோட் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த ரிமோட்ல இருந்து டிவிக்கு போற சிக்னல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுபோல நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பு தெரியுது. நம்ம உடம்புக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுதான் எவ்வளவு பெரிய உடம்புலயும் இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த சூட்சமமான சக்தி தான் இந்த நவகிரகோட விளையாட்டே. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஜோசியத்தை வந்து பலன் கணிக்கிறது வந்து சுலபமா இருக்கும். மேலும் இந்த ஜாதகம் கணிதம் செய்யறதுல வந்து சில டெக்னிக் இருக்குது. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கேள்விக்கு விடைங்கிறது 2 பாயிண்ட் தான். இத வந்து பைனரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. இப்போ நம்ம கால்குலேட்டர், கம்ப்யூட்டர்லாம் எப்படி வந்து அந்த கணிதம் செய்யுது அப்படின்னா, ஒரு கேள்விக்கு 1ன்னு ஒரு விடை, 0ன்னு ஒரு விடை. ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டா, அந்த கேள்விக்கு வந்து ஆம், இல்லை. இது மட்டும் தான் விடையே. அதுல ஆம்னா 1, இல்லைன்னா 0. அந்த ஆம்ங்கிற விடை வந்துருச்சுன்னா, அந்த அந்த கேள்விக்கு மறுபடியும் ஒரு கேள்வி வரும். அந்த ஆம்ங்கிறதுக்குள்ள இன்னொரு கேள்வி. இப்போ உதாரணமா, "நீ என்ன சாப்பிட்டன்னு?" கேட்டா, ஆ சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படிம்பேன். சரி சாப்பாடு என்ன குழம்புன்னு கேட்டாங்கன்னா, நாம வந்து இப்ப தயிர் சாப்பாடுன்னு வச்சுக்கங்க. தயிர்னா பசுந்தயிரா, எருமை தயிரா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணோம், ஒரு கேள்வியிலிருந்தே ஒரு கேள்வியினுடைய பதிலிருந்து அடுத்த கேள்வி பிறக்கும். அதே போல நம்ம ஜோதிடத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு நம்ம விடை எடுக்கும்போது, அதுல வந்து ஆம், இல்லை அப்படின்னு ஒரு ரிசல்ட் வரும். அது ஆம், இல்லைல இருந்து இன்னொரு கேள்வி பிரிச்சு எடுக்கலாம். இப்படியே கேள்விகளுக்கு உண்டான விடைய வந்து நம்ம பகுத்தாய்வு செய்ய செய்ய நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ஜோசியத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அதுல வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஜோசியத்துல வர கான்செப்ட்ல 6, 8, 12ங்கிறது 0. 1, 5, 9ங்கிறது 1. ஒரு ஜாதகத்துல ஒரு பலனுக்கு வந்து நன்மை அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருதுன்னா, அந்த நன்மைக்கு 1, 5, 9வது பாவங்கள் டச் ஆகும். அதே போல ஒரு கேள்விக்கு அதாவது கெடுதலான ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா, அதுல வந்து 6ஓ, 8ஓ, 12ஓ டச் ஆகும். இந்த பேசிக்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, சுலபமா நம்ம வந்து பலனை வந்து நிர்ணயிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலுமே லக்கினம்ங்கிறது உயிர். அந்த லக்கினத்தினுடைய பாக்கியம்ங்கிறது வந்து தெய்வீக தன்மை. ஒரு ஜாதகத்துல வந்து தெய்வீக தன்மைங்கிறது 9வது பாவம். அதுதான் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானத்தினுடைய பாக்கியஸ்தானம் தான் 5வது பாவம். 1க்கு 9, 9க்கு 9ன்னா அது 5ஆ வரும். அப்படிங்கும்போது 1, 9, 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரே புள்ளியில வந்துகிட்டு இருக்கும். நீங்க 1லிருந்து கொண்டு போனீங்கன்னா, அது 5க்கு போகும். 5லிருந்து போனா 9க்கு போகும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா, இந்த திரிகோணம் அந்த திரிகோணமாகும். அந்த திரிகோணம் இன்னொரு திரிகோணமாகும். ஆனா, அந்த திரிகோணத்துக்குள்ளேயே அது பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா, ஒரு ஜாதகத்தினுடைய மேன்மைங்கிறது 1, 5, 9 தான். ஒரு ஜாதகத்துல 1வது பாவமும், 5வது பாவமும், 9வது பாவமும் நல்லா இருந்துட்டா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுல ஒரு பாவம் நல்லா இருந்தாவே அவங்க ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. 2 பாவம் நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. 3 பாவமும் நல்லா இருந்தா வாழ்க்கையில மிக சிறந்த வாழ்க்கை வாழ்வாங்க. அதே போல இந்த பாவங்கள் வந்து 6, 8, 12ஓட சம்பந்தப்பட்டதா, ஒரு இடம் சம்பந்தப்பட்டாவே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 2 பாவம் சம்பந்தப்பட்டா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாயிரும். 3 பாவம் பிரச்சனைப்பட்டதுன்னா ரொம்ப வாழ்க்கையில துன்பகரமா இருப்பாங்க.
இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இரவு பகல்ங்கிற மாதிரி, வெற்றி தோல்விங்கிற மாதிரி இந்த 1, 5, 9 வந்து நம்ம சுலபமா கணிக்கணும். இப்ப என்கிட்ட கூட ஒரு சிலர் கேட்பாங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு, ஐயா இது என்னுடைய ஜாதகம் யோக ஜாதகமா அப்படி கேட்பாங்க. இது ஒரு கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் யோக ஜாதகமானா அந்த ஜாதகத்துல 1ஆம் பாவமும் 5வது பாவம் 9வது பாகம் சுபபாவமா இருந்தா அந்த ஜாதகம் யோக ஜாதகம். அந்த எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அது எந்த எந்த கிரகம் ஆட்சி உச்ச நீச்சம் எப்படி இருந்தாலும் சரி, 1, 5, 9 தப்பிச்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. எந்த நிலையில இருந்தாலும் அவங்க வந்து மேன்மைக்கு வந்துட முடியும். ஏன்னா இது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றக்கூடிய அம்சம் அது. அதே போல இந்த பாவம் ஒரு பாவம் கெடுது அப்படின்னா எப்படின்னா, ஒரு பாவம் 6வது பாவத்தோடயோ 8வது பாவத்தோடயோ 12வது பாவத்தோடயோ ஏதேனும் தொடர்பு ஏற்பட்டா, அதாவது 6வது பாவத்துல நிக்கக்கூடிய கிரகத்தினுடைய சாரம் ஒரு கிரகம் வாங்கினாலும், 6வது பாவத்துல நிக்கக்கூடிய கிரகம் பார்த்துட்டாலும், அல்லது ஒரு பாவாதிபதி போய் 6ஆம் வீட்டுல நின்னுட்டாலும், அதே போல 8வது பாவம் 12வது பாவம் இந்த மாதிரி பாபகிரக சம்பந்தம் பட்டாவே அந்த பாவம் வந்து பாதிக்கப்படும். அப்ப என்ன பண்ணும் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு பலன் நிர்ணயம் பண்றதுக்கு வந்து இந்த பாவக ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவக ஆராய்ச்சி செஞ்சாதான் நம்ம வந்து பலனை சிறப்பாவே சொல்ல முடியும். பாவக அதாவது பொது பலன்கிறது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்ப இந்த மேச ராசிக்கு இந்த பலன், ரிஷப ராசிக்கு இந்த பலன், இப்ப ராசி பலன் சொல்றவா, இப்ப மாத பலன், வருஷ பலன், பயிற்சி பலன்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒரு பொதுவான பலன் தான். இப்ப மேச ராசிக்காரங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. லட்சக்கணக்கான பேருக்கு பொருந்துற மாதிரி ஒரு பலன் சொல்றது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சிறப்பா அமையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்ப, ஏன்னா மக்களுக்கு அது தெரியாது. நம்ம ஜோசியரா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா எப்பவுமே இந்த இந்த திதியினுடைய பலன், இப்ப உதாரணமா இப்ப சஷ்டி திதியில் பிறந்தவன் செல்வந்தனாக இருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துரும். இப்ப சஷ்டி திதியில பிறந்தவங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், எல்லாருமே செல்வந்தனா இல்லையே. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவன் வந்து வைத்திய ஞானம் உள்ளவனா இருப்பான்னு சொல்லியிருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லாருமே அப்படி இருக்க போறது கிடையாது. அதுல என்னன்னா அந்த நிர்ணயிக்கக்கூடியது என்னன்னா, ஆனா கண்டிப்பா அந்த பலன் உண்டு. அந்த பொது பலன் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பலன் கொடுக்கும். எப்படின்னா ஒரு பாவத்துக்குள்ள 48 காரகம் இருக்குது. அந்த 48 காரகத்துல அந்த ஜாதகத்துல கிரகம் எந்த இடத்த போய் டச் பண்ணுதோ அந்த உணர்வு அவங்களுக்கு வேலை செய்யும். ஆனா நம்ம பொது பலன்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டு இருப்போம். அப்படிங்கும்போது அந்த ஜாதகத்துல வந்து பாவக ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சரியான பலனை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஜோசியரா இருக்கிறவங்க நம்ம நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட வந்து கலகலப்பா பேசணும். எதனாலன்னா நிச்சயமா வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் ஜாதக நோட் எடுத்துட்டு வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதா ஒரு ஜோசியர் அமையணும். அப்ப என்னன்னா நம்ம அவங்க வாழ்க்கையோட கொஞ்சம் ஒன்றிதான் நம்ம வந்து பலன் சொல்லணும். ஏதோ நம்ம வந்து கேள்விக்கு பதில் சொன்னோமா, காசு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அவங்க வாழ்க்கைக்கு நம்மளால ஏதாவது நன்மை செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துதான் அந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யணும். ஆனா ஜாதகத்தை வந்து நம்ம ஆய்வு செய்யும் போது நம்மளுடைய முழு கவனம் அதுல இருக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப நம்ம கவனம் செலுத்தி தானே அவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. ஏன்னா நாம சொல்ற வார்த்தையை வச்சு அவங்க வாழ்க்கையில பல முக்கியமான கட்டங்களை வந்து தீர்மானிப்பாங்க. அப்படிங்கும்போது ஜாதகம் பார்க்கறதுல வந்து முழு கவனம் செலுத்தணும். அதே போல அவங்க கிட்ட வந்து கலகலப்பா பேசி அவங்களுடைய கவலை போக்குறதுக்கு வழி சொல்லணும். ஆனா இன்னைக்கு சூழல்கள்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வரும்போது அவங்களுடைய முக வாட்டம் எப்படி இருக்குது, அவங்க முக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு லட்சண சாஸ்திரமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல வந்து சகுன சாஸ்திரமும் தெரியணும். ஒருத்தர் அவங்க உள்ள நுழையும் போது எந்த மாதிரி சூழல் அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு சில சகுனங்கள்லாம் நம்மளுக்கு சில அடையாளங்களை காட்டும். ஜாதகம் கணிக்கிறதுக்கு முன்னாலே கூட சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ம கேதர் பண்ணும்போது தான் நம்ம ஜோதிடத்துறையில வந்து வல்லவராக முடியும். அதே போல இன்னைக்கு ஜாதகம் பார்க்கும்போது நிறைய மக்கள் கேட்கிற கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அது தெரியும் போது நம்ம அந்த பிரச்சனைகளை பத்தி அவங்களுக்கு சொல்லும் போது, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு அவங்களே கேட்கறாங்க. இப்ப நிலைமை என்னன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னா எல்லாருமே அந்த பரிகாரத்தை செஞ்சு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை சூழலுக்கு எல்லாரும் வந்துருவாங்க தானே. இப்ப எல்லா பிரச்சனைக்குமே ஒரு பரிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லார் பிரச்சனையுமே தீர்வு இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்போ மெடிக்கலுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு போனா ஒரு டாக்டர் சந்திச்சாவோ அல்லது மெடிக்கலுக்கு போனாவா இந்த பிரச்சனைக்கு இந்த மாத்திரைன்னு எடுத்து கொடுத்துருவான். அப்ப மெடிக்கல்காரன் வேலை முடிஞ்சு காசு வாங்கி போட்டுக்குவான், மாத்திரை எடுத்து கொடுத்துருவான். அவன் குணமாகறானா குணமாகலையாங்கிறது அது அடுத்த கட்டம். இப்ப பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா
எல்லா ஜோசிகாரர்கள்ட்டையும் மக்கள் வந்து பரிகாரம் கேட்கறதுனால ஒவ்வொரு ஜோசிகாரும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பரிகாரத்துல அவங்க பலன் அடைஞ்சாங்களா அடையலையாங்கிறது அந்த அந்த நபருக்கு தான் தெரியும். ஆனா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னா, முன்ன வந்து அவங்க வந்து அவங்களுடைய குலதெய்வத்தை வணங்க வைக்கணும். ஏன்னா இப்போ உதாரணமா இப்ப நம்ம வீட்ல இருக்கிற தாய்க்கு, அப்பா, அம்மாவுக்கு சாப்பாடு போடாம ஊரெல்லாம் போய் தர்மம் பண்ணுனா நம்மளுக்கு ஒரு மகத்துவம் நினைச்சிடக்கூடாது. நம்ம குடும்பத்த வந்து சரியா பராமரிக்கணும். அதே மாரி நம்ம குலதெய்வத்த வணங்கணும். அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாரி தான தர்மங்கள் பண்ணணும். ஒருத்தர் என்ன தான தர்மங்கள் பண்ணும்போது ஒரு துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு பசியா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். ஒரு இல்லாத ஏழைகளுக்கு ஏதாவது தர்மம் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி குடுக்கலாம். இது மாரி தர்ம சேவைகள் என்ன பண்ணும்னா, அத பெறுறவங்களுடைய மனச வந்து குளிர வைக்கும். அந்த குளிர்ச்சி, அந்த ஆசீர்வாதம் வந்து இறை சேவையா ஆகும். இது சுருக்கமா சொல்லப்போனா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு சமயத்துல வந்து ஒரு ஒரு ஜமீன் வந்து ஒரு சாமிகிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாரு. அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறின பின்னால என்ன பண்ணுவாரு, அந்த அவரு தோட்டத்துல இருந்து ஒரு தார் வாழை தார் வெட்டி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த தாரை கொண்டு போய் நீ சாமி கோயில்ல குடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அவரு அத எடுத்துட்டு போய் அவங்க குடுத்துட்டு வந்துடுறாரு. இவரு ராத்திரி கனவுல வந்து சாமி வர்றாரு. சாமி வரும்போது அந்த மகான் கேட்கிறாரு, "சாமி, நான் அனுப்பிச்ச வாழை தார் கிடைச்சுதா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது கனவுலயே. கேட்கும்போது அப்ப சாமி சொல்றாங்க, "நீ அனுப்பிச்ச பழம் 2 பழம் எனக்கு வந்துருச்சு" அப்படிம்பாரு. அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு சந்தேகம் ஆயிரும். உடனே ஏன்னா நம்ம ஒரு தார் வாழைத்தார் வெட்டி நம்ம கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். சாமி 2 பழம் வந்ததுன்னு சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூக்கம் முழிச்சுட்டு, என்ன நடந்திருக்கும்? நாம வந்து ஒரு தார் வாழைப்பழத்த வெட்டி வேலைக்காரன்ட்ட குடுத்து நாம கோயிலுக்கு அனுப்பிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு, காலையில விடிஞ்சு வேலைக்காரன கூப்பிட்டு, "நீ என்னடா பண்ணுன? நான் குடுத்த தாரு நீ என்ன பண்ணுனன்னு?" சொல்லி அவர் கேட்கிறாரு. ஏதாவது இவன் வேற எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டானா? அப்படின்னு சாமியே 2 வாழைப்பழம் தான் கிடைச்சுன்னு சொல்லும்போது, இவர் மிரட்டி கேட்கும்போது அந்த வேலைக்காரன், "சாமி நான் உண்மை சொல்லிப்புறேன்னு" சொல்லிட்டு, நான் பழம் எடுத்துட்டு போம்போது வழியில 2 ஒரு குழந்தை வந்து பசியில அழுதுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு நான் 2 பழம் பிச்சு குடுத்துட்டு, மீதி தார கொண்டு போய் நான் கோயில்ல ஒப்படைச்சுட்டேன் சாமி. ஏன்னா அவன் வந்து வேலைக்காரன் சொல்லிடுவான். அப்பதான் அந்த அந்த திவானுக்கு புரியும். அதாவது ஏழைக்கு குடுத்தது வந்து சாமி தனக்கு கிடைச்சிட்டு தான் சொல்றாரு. இப்ப கோயிலுக்கு போனது வந்து அது ஏதோ சில பக்தர்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு ஏழைக்கு குடுத்த பொருள வந்து சாமி ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. இது வந்து நெறைய பேர் இந்த கதை தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இருந்தாலும் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். எப்பவுமே ஒரு சிறந்த பரிகாரம்னா ஏன்னா எல்லா ஜோசியருமே இன்னைக்கு வர பரிகாரம் ஏதோ அவங்களுடைய சிந்தனைக்கு எட்டு இந்த மாரி சொல்றாங்க. ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னா, பிறர் துன்பத்த போக்குவதுதான் சிறந்த பரிகாரம். அது செய்யறதுக்கு உண்டான ஆவணத்த எடுத்தீங்கன்னாவே, நிச்சயமா அவங்களுக்கு வந்து நல்ல பலன் அது குடுக்கும். அதுபோல மற்றவருடைய துன்பத்த போக்குற மாரி பரிகாரங்கள சொல்லுங்க. இதுல இன்னைக்கு நிலைமை என்னன்னா, அந்த காலத்துல பரிகாரம் பண்ணணும்னா சில ஜோசியர் என்ன பண்ணுவாங்க, பாட்டி கேட்கும்போது "ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா சாமின்னா, ஒரு கோழி கொண்டா, 10 முட்டை கொண்டா, 5 எலுமிச்சம்பழம் கொண்டுட்டு வா, தேங்காய், வாழைப்பழம் கொண்டுட்டு வா, இவ்வளவு தட்சணை குடு, மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிட்டு வான்னு" சொல்லிட்டு அவங்களே பரிகாரம் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு காலம். அந்த காலம் மாறி, இப்ப ஜனங்க முழிச்சுக்கிட்டாங்க. ஜனங்களுக்கு தான் தெரியுதுல்ல. இப்ப ஜோசியக்காரங்க என்ன பண்றாங்க, "நீ இந்த கோயிலுக்கு போ, நீ அந்த கோயிலுக்கு போன்னு" கோயிலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இதுல ஜனங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அந்த ஜோசியக்கார எல்லாம் கோல்மால் பண்ணாரு. இந்த ஜோசியக்காரெல்லாம் அந்த மாரி எதுவும் பண்றதில்ல. நம்மள கோயிலுக்கு தான் போய் கும்பிட சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா இதுல நெறைய இதுலயும் கொஞ்சம் ஊழல் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா கோயில்ல இருக்கிற அர்ச்சகருக்கும், அனுப்புற ஜோசியக்காருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஒரு பாட்டி நான் இப்ப கோயிலுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கங்க. அந்த கோயில்ல அவரு ஒரு நான் ஒரு யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூ. 10,000 அவங்க வாங்கிருவாங்க. எனக்கு ஒரு 2,000 குடுப்பாங்க. அது மாரி இன்னைக்கு நெறைய ஜோசிகர் ஏன்னா எனக்கிட்டயே நெறைய கோயில்ல இருந்து அர்ச்சகர்கள் வந்து எனக்கு கால் பண்றாங்க. "சாமி நீங்க உங்களுக்கு வர்ற பார்ட்டிங்கள அனுப்பி குடுங்க. நாங்க இந்த பரிகாரம், அந்த பரிகாரம்லாம் பண்றோம். நீங்க அனுப்பிச்சு குடுங்க. நாங்க உங்களுக்கு உண்டான கமிஷன்லாம் குடுக்குறோம்ன்னு" சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் ஆயி போச்சு. ஏன்னா இத நான் வீடியோல பேசுறேன் அப்படின்னா, இத எத்தனையோ பொதுமக்கள் பார்ப்பாங்க. மக்கள் வந்து விழிப்படையட்டும். நல்லது பண்ணலாம். நல்லது பண்ணுனாவே நாம நல்லா இருப்போம். 10 பேர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கட்டும்னு நம்ம நெனைச்சோம்னா, நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம். ஆனா அருமை பிறரை ஐயா, வாழ அருமை, வைத்தா அருமை, நம்ம வாழ முடியும். அருமை. பிறர் ஒவ்வொருத்தருக்குமே வாழ இந்த ஒரு வைத்தா புரிதல் தான் வேணும். ஒவ்வொரு அதே போல ஜோதிடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த புரிதல் தான் வேணும். மிக ஆமா, சிறப்பான ஆமா. உரை. நம்மளுக்கு வந்து நேரம் காலம் கருதி ஆ. 1 மணி நேரம் நம்மளுக்கு அனுபவ கருத்து. நம்ம எ இதோட நிறைவுபடுத்திக்கிட்டு கேள்வி பதில் செக்ஷன் போலாங்க ஐயா. அதான் இந்த சுருக்கமா நான் ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிர்றேன். அதே போல ம். என்ன அப்டின்னா, அ ஈசா வாஸ்யம் இதம் சர்வம்னு சொல்லுவாங்க.
ஈசாவாசியம் அப்படின்னா கடவுள் இருக்கிறது. இதம் சர்வம் அப்படின்னா, இதம்னா எப்பவுமே, சர்வம்னா எல்லாத்துலயுமே. இப்ப கடவுள் ஏதோ அந்த கோயில்ல தான் இருக்கிறாரு, இந்த விக்கிரகத்துல தான் இருக்கிறாருன்னு நம்ம வந்து கடவுளை சுருக்கி கவனிக்க கூடாது. இதம்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. கடவுள் இல்லாத இடமே இல்ல. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்கிற மாதிரி எல்லா உயிர்களுக்குள்ளுமே கடவுள் இருக்கிறாரு. அதே போல ஏதோ பிரதோஷத்துக்கு போனா தான் பார்க்க முடியும், ஏகாதசிக்கு போனா தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம, என்னைக்குமே நம்ம மனசுல வந்து ஒரு இரக்கத்தோட கடவுளை வழிபாடு செய்தோம்னா, கடவுளுடைய அருள் நம்மளுக்கு பூரணமா கிடைக்கும். அதே போல என்னன்னா, நாம வந்து நம்மளால என்ன முடியுமோ, முடிஞ்ச தர்மங்களை நம்ம கடைபிடிச்சோம்னாவே நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம். அதே போல தப்பு செய்தவன் வருந்தியாகணும், தவறு செய்தவன் திருந்தியாகணும்னு சொல்லுவாங்க. தவறு என்பது தெரிந்து செய்தது, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்தும்பாங்க. தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்னு சொல்லுவாங்க. அது போல என்னன்னா, ஒருத்தர் ஜாதகத்துல ஏதாவது ஒரு தசா புத்தி சரியில்லாம இருக்குது, அவங்களுக்கு ஒரு துன்பகரமான ஒரு சூழல் வந்திருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகர் வந்து மனமுருகி கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுனாவே நிச்சயமா கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். மத்தபடி நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் எல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சக்திக்கு உகந்ததை செய்து மக்களுக்கு சேவை செய்யலாம். மனமுருகி பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு சுபாவத்தை வளர்த்துக்கிட்டாங்கனாவே நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு சந்தர்ப்பங்கள்ல இதை பகிர்ந்துக்கலாம். மாதம் மாதம் உங்களுடைய சிறப்புரை சார்பா மாதம் ஜோதிட நண்பர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பா வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம். அம்மா, நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கறதுனால நீங்க நன்றி வழங்குவதற்காக எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய எங்களுடைய ஆலோசனை குழு கமிட்டியினுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் தண்டபாணி சார் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று புதன்கிழமை 7வது நாள் 7வது நிகழ்ச்சி. ஐயா சந்திரகுமார் அவர்கள் என் வாழ்வில் ஜோதிடமும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் நம் அனைவருக்கும் ஜோதிட அனுபவ கருத்துக்களை வாரி வழங்கியுள்ளார். மேலும் இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பொறுமையாக செவிசாய்த்து ஒத்துழைப்பு தந்த அனைத்து ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் இந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் MD கனகாம்பாள் மற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. மேலும் நம் அனைவருக்கும் சிறப்பாக கருத்துக்களை வழங்கிய ஐயா சந்திரகுமார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என்றும் அன்புடன் உங்கள் தனம் தண்டபாணி. நன்றி. வணக்கம் ஐயா.